வணக்கம். இன்னைக்கு ஜூலை மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க சில பேர் இருக்கீங்க. யார்? உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா, உங்கள் ராசி ரிஷபம் அல்லது துலாமா, பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா, பிறந்த தேதி 6 அல்லது 15 அல்லது 24. நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு கோயிலில் பசுனையினால் பிடிச்ச சாமிக்கு தீபம் போட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 6லேருந்து 7:30. சனிக்கிழமையில் நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கலாம். கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் சனிக்கிழமையில் செய்யலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பார்கவீஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். பசுநெய்யினால் தீபம் போடுறது நல்லது, அல்லது ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துறது நல்லது, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்வதும் நல்லது. தப்பிச்சுக்கலாம். நிதானமாக இருக்கணும். இன்னைக்கு அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். ரோகிணிக்கு, மிருகசீரிடத்திற்கு, கிருத்திகைக்கு 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். கலகுறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். மலை அசையும், ஆனால் அவங்க மனசு அசையாது. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை எங்கள் கண்ணே பற்றும். ரொம்ப நல்லா இருக்குது. திருவாதிரைக்கு, புனர்பூசத்திற்கு, மிருகசீரிடத்திற்கு கலக்கலான வாழ்க்கை, சந்தோஷம். எதிரிகளும் உதவி செய்வாங்க. உங்களுடைய பலம் என்ன? பொறுமை, நிதானம். மற்றவங்க கோழைன்னு உங்களை நினைப்பாங்க, ஆனால் கடைசியில் நீங்கள் ஜெயிச்சு நிற்பீங்க. அதுதான் உங்களோட விசேஷம். கலக்கிறீங்க. அனுகூலமான உங்களுக்கு 1, 2. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். புனர்பூசம், ஆயில்யம், பூசம் 3 பேருமே கோயிலில் போய் பசுனையில் தீபம் போடுங்க. வீட்டிலையும் அதே மாதிரி பண்ணுங்க. அல்லது எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துங்க. அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் அக்னீஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 5, 3. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். மகம், பூரம், உத்திரம் 3 பேருக்குமே நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய பலம் என்ன? சுறுசுறுப்பு, தைரியம், விடாமுயற்சி. இதனாலெல்லாம் ஜெயிக்கிறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை கலக்கிறீங்க. சித்திரைக்கு, அஸ்தத்திற்கு, உத்தரத்திற்கு நல்ல முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை. இது 2 நாளையும் நீங்கள் அழுற அள்ளு எங்கள் கண்ணே பட்டுருங்க. நல்ல நாளுங்க. ஆமாங்க, சந்தோஷங்க. அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களை என்னங்க குறைச்சல்? ரொம்ப நல்லா இருக்குது. சுவாதிக்கு, சித்திரைக்கு, விசாகத்திற்கு 3 பேருக்குமே நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். பேச்சினால உயர்வு வரும். வருமானம் சிறக்கும். நல்ல நாள். அனுகூலமான உங்களுக்கு 5, 9. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். ஜெயிப்பீங்க. விசாகத்திற்கு, கேட்டைக்கு, அனுஷத்துக்கு 3 பேருக்குமே உள் பயம் கிடையாது. சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, தைரியம் இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய பலம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை மூலம், பூராடம், உத்திராடம் 3 பேருக்குமே நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது. காரியம் சுறுசுறுப்பாக நடக்கும். உங்களுடைய தைரியமான பேச்சு, தைரியமான அணுகுமுறை, இதனால் பாராட்டு கிடைக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். திருவோணம், அவிட்டம், உத்திராடம் 3 பேருக்குமே சந்திராஷ்டமம். அசைவ உணவை தவிர்க்கணும். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும்.
கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். கோயிலுக்கு போகிற வழக்கம் இல்லையா, ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சுருங்க, ஒன்றும் தப்பில்லை. கடவுளை வணங்கிய பலன் கிடைக்கும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிப்பீங்க. சதயம், பூரட்டாதி, குறிப்பாக அவிட்டம், இந்த 3 பேருக்குமே கலக்கலான வாழ்க்கை, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல வருமானம், சிறப்பு. அனுகூலமான உங்களுக்கு 3, 7. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, ஆனாலும் ஒரு மாதிரி சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கீங்க. என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க, அல்லது எரிந்து கொண்டிருக்கிற தீபத்துக்கு பசுனை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நேரம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 6லேருந்து 7:30. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 7:30லேருந்து 9. திங்கட்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 6லேருந்து 7:30. கல்யாணமான ரிஷபம் ராசிக்கார நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே ரிஷபமாக இருந்தாலோ, ரிஷபம் தனுசாக இருந்தாலோ, ஜோசியோட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிங்க. கல்யாணமான துலா ராசிக்கார நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே துலாமாக இருந்தாலோ, துலா மீனமாக இருந்தாலோ, ஜோசியோட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. ரிஷபம் துலா ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே வைரக்கல் மோதிரம் போடணும். போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. எந்த கிரகத்துக்கு தீபம் போடுறதா இருந்தாலும் முதல் தீபம் சூரியனுக்கு போட்டுருங்க. பல பேர் இன்னைக்கு ராகு காலத்தில் கோயிலில் தீபம் போடுவாங்க. சூரியனுக்கும் ராகுவுக்கும் பசுனையினால் தீபம் போடலாம், அல்லது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்தலாம், அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிடலாம். எல்லாவற்றிற்கும் ஒரே பலன் தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.